வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி வந்து காலை உணவு என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூப்பு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா லெமன் கிராஸும் இஞ்சியும் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். லெமன் கிராஸுங்கிறது ஒரு புல். அந்த புல் வந்து கசக்கி மோந்து பார்த்தாவே எலுமிச்சம்பழ வாசம் வரும். அதனால் அந்த புல்லுக்கு பேர் வந்து லெமன் கிராஸ். இது வந்து நீங்கள் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீ காஃபி போடுறப்ப கூட வச்சுக்கலாம். நான் டீ காஃபி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் அதை போடுறவங்களுக்காக சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எந்த ஜூஸ் போட்டு சூப் போட்டிங்கனாலும் இதில் போட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழ வாசம் உங்களுக்கு வந்து அடிக்கும் அந்த புல்லுலேருந்து. இப்போ இந்த லெமன் கிராஸ் புல்லையும் ப்ளஸ் வந்து இஞ்சி இப்போ ஆக்சுவலாக இது இஞ்சி சாறு தான். இஞ்சி சாரில் லெமன் போட்டிருக்கோம், போட்டு பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே போடல. இதில் உப்பு சர்க்கரை எதுவுமே போடல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து சர்க்கரையோ உப்போ போட்டு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எதுவுமே போடாமல் தான் சாப்பிட்றோம், அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சைநாடம் பழம் வச்சுருக்கோம். வெள்ளரிக்காய் அஸ் யூஷுவல். இது வந்து கருப்பு பென்ஸு வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். இது வந்து கத்திரிக்காய் வந்து பொரியல், ஒரு வந்து எக் ஆம்லெட் ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து இன்றைக்கி மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மெட்டரிசி சோறு. இது இன்றைக்கி கொஞ்சம் நிறைய தான் போயிடுச்சு, அதனால் நாளைக்கு இது பழைய சோறாக இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இது வந்து ஏன்னா இது அதிகமாக சாப்பிட முடியாது. அரிசி வந்து மொத்தமாக இருக்கனால நிறைய சாப்பிட முடியாது. இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபைபரும் இதில் இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து வெள்ளை அரிசி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் பிராண்ட் அரிசி தான் வாங்குவீங்க. பிராண்ட் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரைஸ் மில் வந்து அரைக்கிறது. அது டோட்டலாக அதில் என்னென்ன சத்து இருக்கோ எடுத்தது வெறும் சக்கை தான். அதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி அரிசி வாங்கி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு துவையல். கொள்ளு வந்து முளைக்கட்டை வச்சு அதை வந்து வேக வச்சு துவையல் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சத்துள்ளது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரெசிபி கேட்பீங்கன்னு தெரியும். நாளைக்கு வேணால் ரெசிபி பற்றி உங்களுக்கு பேசுவோம். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. ஓகே.